ஓகேவா? ஓகே ஓகே ஹாய். இந்த வீடியோ என்னென்னா, பல பிஸ்னஸ் டீல் நடந்து முடிஞ்சிருக்கு. போஸ்ட் வேர்ல்டு கப்பும் சரி, வேர்ல்டு கப்புக்கு நடுவில் வந்து வெள்ளை சட்டை போட்ட ஒரு டீம் வந்து வேலை பார்த்தாங்க. அது இன்னொரு வீடியோவில் வரும். ஸோ போஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டவங்க மட்டும் நிறைய வேலை பார்த்தாங்க. அதுலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னென்னா, செல்சி வந்து எப்போயுமே ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டை வந்தால் ஜாலியாகிடுவாங்க. வாங்குறது விற்கிறது அப்படியே பயங்கரமாக போகும். ஆனால் இந்த வாட்டி அவங்க போன டார்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீரியஸான டார்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக மேனேஜர். ஸோ என்ன பொருள் நினைக்கிறீங்கன்னா, நேரத்தில் கூட சொல்லியிருந்தேன், அலோன்சோ வரும்போதே ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ்க்கு வந்து எனக்கு நீ கண்ட்ரோல் கொடுக்கணும், நீ சொல்கிறவங்களாம் வாங்கி நீ பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இந்த பவர் என்கிட்ட இருக்கணும்னு சொல்லி தான் வந்தான்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போ டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவங்களோட அந்த ஒரு இதில் போய் போடுவானுங்களே, எங்கேயோ போயிட்டு யாருனே தெரியாத ஒரு 21 கிட்ட கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஒரு 8 வருஷம் ஸ்லேவ் கான்ட்ராக்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவனை ஆசட்டை தூக்கி விட்றேன், இறக்கி விட்றேன், விற்கிறேன்னு சொல்லி விற்றுருவானுங்க. இது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கானுங்கன்னு தோணுது. மார்கன் ராஜர்ஸ் போட்டு ஆல்மோஸ்ட் 117 பவுண்ட்ஸ் ஆகுது. ஆமாம், 118 மில்லியனு. என்ன நினைக்கிறீங்க அவங்களோட சைனிங்ஸை பற்றி? நாட் கன்வின்ஸ்டுங்க. மார்கன் ராஜர்ஸ்லாம் 117 மில்லியன்லாம் இங்கிலீஷ் டாக்ஸ் ரொம்ப. எலியட் ஆண்டர்சனுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க, மார்கன் ராஜர்ஸ் கேம்பரோ கொடுக்கூடாது? அதுதான் வரங்க, இங்கிலீஷ் டாக்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஈவன் ஃபார் எலியட் ஆண்டர்சனுமே ஓகே. இந்த இது வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் ப்ரொஃபைலு, அந்த வந்து டாக்கல் ராஜர்ஸுக்கு வந்து கோல்ஸ் அசிஸ்ட் போன வாட்டி என்னைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். வெரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் அந்த எக்ஸ்ஜின்ற ஒரு மெட்ரிக்கை எக்ஸீட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் அன்றைக்கி உட்காந்து ஒரு வீடியோவில் பேசும்போது நம்ம சாலா எக்ஸீட் பண்ணி நம்ம பார்த்தோம் 2-3 சீசன்ஸ் இன் ரோ. பட் அது ஜென்ரலாக ஹோல்ட் ஆகாது. போன வாட்டி மார்கன் ராஜர்ஸ் எக்ஸீட் பண்ணியிருக்கான் எக்ஸ்ஜியை. ஸோ திரும்ப ஹோல்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி சீசன் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ 117 மில்லியன் ப்ரெஷர் ஆன் ஹிம் டு டெலிவர். ஓகேங்களா? சும்மா வெறும் கோல் அசிஸ்ட் மட்டும் அடிக்கிறது மட்டும் இருக்காது. இவனை வந்து தூக்கிட்டு போய் நேராக அடுத்த எடன் ஹசார்டோட இன்கமிங் மாதிரி பார்த்துருவானுங்க. இப்போ அந்த லெவலில் தூக்கிடுவானுங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவன் இப்போ வந்து கேப்பபிளாக கேரி பண்ணக்கூடிய பிளேயரானு எனக்கு தெரியல. தட்ஸ் த ரீசன் வை ஐ செட் 117 மில்லியன் இஸ் ஒரு 30-40 மில்லியன் டூ ஹை ஃபார் ஹிம் மினிமம். ப்ரோ இல்லை ப்ரோ, நம்ம ஆண்டனி கோர்டன் பார்சிலோனா எவ்வளோ கொடுத்து வாங்கினான்னு சொல்லுங்கள்? 80 மில்லியன். இல்லை சொல்கிறேன், ஆண்டனி கார்டன் 80 மில்லியன் நம்ம ஒர்த்தான்றது அனதர் டாக். பட் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் படி ஆண்டனி கார்டன் 80 மில்லியன் போகிறான்றப்போ மார்கன் ராஜர்ஸ் அவனோட ஹாட் ப்ராஸ்பெக்ட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 30-40 மில்லியன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஓகே தான் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேர். பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸை வந்து மிச்ச கிளப்பும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மே நாட் பி இந்த மாதிரி பிராண்ட் நேம் மார்கன் ராஜர்ஸ் லெவலுக்கு பிராண்ட் நேம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அட் அ டெஃபினெட்லி சீப்பர் ப்ரைஸ் பாயிண்டில் சைன் பண்ணியிருக்காங்க. செல்சி இப்போ வந்து அந்த சிஸ்டமில் 3-4-1 அவன் ஆட போகிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கியிருக்காங்க. ஐ அக்ரி, அவன் வந்து அந்த லெஃப்ட் 10ல் சூப்பராக ஆடுவான். பட் கேன் ஈ கேரி த டீம்? ஐ ஹாவ் டு see it. அவன் ஆஸ்டன் வில்லாவை கேரி பண்ணினான் டு சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக். பட் அவன் கேரி பண்ணதோட அவனுக்கு வந்து கம்பேனியன்ஷிப் நிறையா இருந்தது. யூரேட்டி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தான். இல்லை, அது நீங்கள் செல்சியில் கிடைக்காது. நீங்கள் இங்கே தான் ப்ரோ டிஸ்அக்ரி பண்ணுறேன். ஐ திங்க் பால்மர் நம்ம யார் நினச்சி பாருங்கள், கை சைடோ பால்மர் அந்த சைடு ராஜேஷ் பேசிட்டு இருந்தோம்னா மிடில் ஜாவ் பெட்ரோ வேறு. எனக்கு வந்து இதை பார்க்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கர டேஞ்சரஸாக இருக்குது. பால்மருக்கு வந்து இன்னொரு கிரியேட்டிவ் அவுட்லெட் கிடச்சி. இதில் பல ஏஜென்ட் வேலைகள் பார்த்தது வந்து பால்மர் தான். அது அவனே மார்கன் ராஜேஷும் அவன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லிட்டான், டெய்லி டெக்ஸ்ட் பண்ணான், சீக்கிரம் வரியா சீக்கிரம் வரியா. ஆமாம், 2 பேருமே சிட்டி கிராஜுவேட்ஸ் 2 பேருமே ஒரே செலிப்ரேஷன் இவன் திருடி விட்டான்ற ஒரு குற்றம் வேறு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சொல்லப்போனால் சொல்லக்கூடாது, ஏன்னா செல்சி அது அவங்க 2 பேரும் அந்த கோல் செலிப்ரேஷன் ஒன்றா பண்ணுறது வந்து பார்க்க ஆக்சுவலாக செம வெயிட்டாக இருக்கும் ப்ரோ. செல்சிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவனை ராஜேஷ் பற்றி மதியம் நேரம் பேசணும். ராஜேஷ் சைன் பண்ணியிருக்கானுங்க, அப்புறம் பலெஸ்ட்ரா சைன் பண்ணியிருக்கானுங்க. பலெஸ்ட்ராக்கு வந்து இட்டாலியன் கிளப்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டானுங்க, ஜுவென்டஸ் எல்லாருமே. அப்புறம் டிஃபெண்டர் ஆஃப் தி இயர், மிட்ஃபீல்டர் ஆஃப் தி இயர், அது ஒன்று டிஃபெண்டர் ஆஃப் தி இயர் வாங்கினா நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அது பலெஸ்ட்ரா சைன் பண்ணிட்டானுங்க. இப்போ கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து லக்ரோ வேறு எடுத்துகிட்டு வரானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டேஞ்சரஸ் சைன்ஸ் ஃபார் அதர் டீம் மாதிரி. நம்ம இன்னொன்று விட்டோம், இந்த குவேண்டான்னு ஒருத்தனை ஸ்போர்ட்டிங்லேருந்து சைன் பண்ணானுங்க. அவனை நம்ம பேசவே இல்லை. ஆக்சுவலி அவன் செம பிளேயர், அவனும் ஃபினாமினல். என்ன பொசிஷன் ப்ரோ? ஆனால் நான் அவனை அவ்வளோவா பார்த்தது இல்லை ஆக்சுவலாக. அவன் வந்து லெஃப்ட் ப்ரிஃபர்டு, நான் பார்த்து தான் சொல்லுவேன், ரொம்ப சின்ன பையன். ரொம்ப பார்த்தேன் ரைட்டிங். ஓகே.
ரூபன் அமோரிம் வந்து அந்த ரூபன் அமோரிமோட இதுல வந்து ஒன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த இருந்தது. இப்போ அவுட் பிளேயரும் எடுக்கலாம். குக்குரெலா வித்துட்டானுங்க, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சந்தோஷம். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ அவன் செல்சிக்கு. அவனை வித்தது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு என்கேஷ் பண்ணிட்டாங்க. பட் யாரை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போன்றது தான் எனக்கு தெரியல. பலஸ்ட்ரா அங்கே ஆட போகிறாங்களா? ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ரீஸ் ஜேம்ஸ் வந்து வெரி வெரி இன்ஜரி ப்ரோனு. அவனுக்கு வந்து தே நீட் சம் கவர் அந்த சைடில். ஐ திங்க் இவன் பலஸ்டா வந்து ரைட் பேக் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ரைட் ரீசியம்ஸ்க்கு போல அவன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ரைட் அதான் கரெக்ட். ஸோ இப்போ எங்க பேக்கும் ஆடுவான், ரைட் பேக்கும் ஆடுவான். எங்க இப்போ பின்ன லெஃப்ட்ல யார் ஆட போறாங்க? லெஃப்ட்ல ஒரு சைனிங் வேணும் கண்டிப்பா. இப்போ அவங்க அதுக்கு தான் இப்போ இவனை போட்டிருக்காங்களே அந்த கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து. அவன் சென்டர் பேக் ப்ரோ அவன் லக்ரோ. ஸோ கால்வேலுக்கு பார்ட்னர் பண்ண தான் அவனை கூப்பிட்டு வராங்க. பட் ஸ்டில் அவங்களோட சென்டர் பேக் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்னும் கூட லைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கு. கால்வேல், ரீஸ் ஜேம்ஸ் ரெண்டு பேருமே நம்ம நம்ப முடியாது. ஒரு ஒன் மோர் சென்டர் பேக் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா 3 at the back ஆட போறான் அப்படின்னா இன்னும் ஒரு சென்டர் பேக் ஷோரா வேணும். யாரும் மார்க்கெட்ல இருக்கா ப்ரோ? முக்கியமான மேட்டர் பேச முட்டோம். என்ஜோ வந்து வெள்ளை கலர் சட்ட டீம் இல்லைனா லைட் ப்ளூ டீம் வந்து தூக்காமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட மிட்ஃபீல்டு பேலன்ஸ்க்கு இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கசைடோ அண்ட் இவன் தான் அங்கே ஆடுறதுக்கு. கசைடோ லாவியெல்லாம் நம்ம கண்டே கூடாது ப்ரோ. அவன் வந்துட்டு லாவியெல்லாம் வாங்கினாலே பார்த்தாலே ஒரு 10 மேட்ச் ஆடி இருப்பான் போல. நல்ல ப்ராஸ்பெக்ட். அவன் இது வேஸ்ட் பண்ணி லிவர்பூலோட மட்டும் வந்து ஆட வேண்டியது. அது 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 ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அவன் இந்த இஸ்மாயிலா சார் அவனுங்கெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட மட்டும் தான் அடிப்பானுங்க. சரி வித்த கணக்கில் வரும் கார்னாச்சோ. அதான் நீங்கள் அதை பற்றி பேசலையே ப்ரோ. செல்சி ஃபேன்ஸில் வந்து குதூகலமாக இருக்கானுங்க ப்ரோ. எப்பவுமே ஒரு பிளேயர் அவங்க கிளப்புக்கு வந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க. பார்ப்போம் யுனைடெடுக்கு வந்து கிளம்பும் போது அவங்க ஒரு இது பண்ணி நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ இவன் கிளம்புறான், இவன் சந்தோஷமாக இருக்கான். மோஸ்ட் ஹேட்டட் பிளேயர் அவன் எல்லா கிளப்புக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுறான். ஏன்னா அவன் செல்சிக்கு எப்படி வந்தால் நம்ம பார்க்கணும். யுனைடெடில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஆட மாட்டேன்னு சண்டை போட்டு செல்சிக்கு வந்து செல்சியில் பெஞ்சில் உட்காந்து இப்போ செல்சி ஒரு சீசனுக்கு அப்புறம் அவனை வித்துடுறாங்க. லோன் பண்ணியிருக்காங்க. இதுதானே போட்டிருக்கான் கான்ட்ராக்ட்ல 2028ல வந்துட்டு மேண்டேட்டரி மேண்டேட்டரியா வாங்கணும்னு சொல்லிட்டு நீ பாத்துக்கோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. எமரி ஏதாவது பண்ணி விட்டுருவான். எமரி வந்து தள்ளிடுவான், ஏதாவது பண்ணி வந்து தள்ளிடுவான். வில்லரில் கூட்டம் நம்ம பையன் தான் வச்சுக்கோங்க. சரி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? வேர் டு யூ திங்க் செல்சி முடிப்பாங்க? எனக்கு என்னமோ செல்சி திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஸ்ட்ராங்காக வர மாதிரி தோணுது. அலோன்சோ பார்த்தா இருக்கிறது இல்லை. இப்போ நிறையா டேர்ன் ஓவர் இருக்குது. டாப் கிளப்ஸ் எல்லாத்துலேயுமே டேர்ன் ஓவர்ஸ் இருக்குது. சிடிஆர் இது டிரான்சிஷனு, லிவர்பூல் ஒரு டிரான்சிஷனு, யுனைடெட் வந்து ஒரு செமி. ஆல்மோஸ்ட் ஆர்சனல் மட்டும்தான் ஒரு ஸ்டேபிள் யுனைடெட் மேனேஜர் அந்த செட்டப்ல ஆட போற டீம். பட் எல்லாருமே டிரான்சிஷன்ல இருக்காங்க. ஸோ வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட். ஐ திங்க் இவனுங்க ஒரு இன்கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஆகினாங்களே டாப் 5 வந்துருவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வெள்ளை சட்டை பங்காளி வேற பயங்கரமாக பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட போனோம். செல்சிக்கு ஒரு முக்கியமான பொசிஷனை விட்டோம் ப்ரோ. டெலாப்பு, நிக்கோலஸ் ஜாக்சன் இவங்களாம் வித்தாகணும். ஏன்னா ஜாவோ பெட்ரோக்கு கண்டிப்பாக இன்னொருத்தர் கூட வந்து ஒரு 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 கிளாசிக்கல் நம்பர் 9 கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக தேவைப்படுது. 3-4-2-1ல ஜாவோ பெட்ரோ தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இல்லை ப்ரோ, நம்மளுக்கு அலோன்சோ கண்டிப்பாக பேக் 3 தான் ஆட போறானான்றது ஒரு டவுட்டே நம்மளுக்கு இருக்குல்ல. கன்ஃபார்ம் அவன் சொல்லலையே. அவன் பண்ற சைனிங்கை பாருங்க. தட்ஸ் தி ஒன்லி ஆப்ஷன் ஹி ஹஸ் காட் டு கோ டு. ஓகே, ஏன்னா பலஸ்ட்ராவே உங்களுக்கு ரைட் விங்கில் ஆடுறது அதுதான். அவன் என்ன பண்ணுவான்னா பலஸ்ட்ரா அங்கே ஆடிட்டு ரீஸ் ஜேம்ஸ் இன்னொரு சென்டர் பேக் ஆடிட்டு போட்டு கால்வில் வித் லக்ரோ 3 மிட்ஃபீல்ட் இங்கே முடிஞ்சது. லெஃப்ட் விங்கர் ஒன்று, லெஃப்ட் விங்கர் அந்த காம்பினேஷன் ஏதாவது ஒன்றத்தை பொறுக்கிட்டான் அப்படின்னா, இல்லை குவாண்டா அங்கே ஆட போறான்னு எனக்கு தெரியாது. குவாண்டா அங்கே ஆடிட்டான் அப்படின்னா முடிஞ்சது ஆச்சு. என்ஜோ, கைசேடோ, ராஜஸ், பால்மர், ஜாவோ பெட்ரோ அப் டாப். அவ்வளவுதான். ஒரு பேக்கப் மட்டும். செல்சிக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ்னா எல்லா டோர்னமெண்ட்ஸும் அவங்க ஆட போறதில்ல. மேஜர் அட்வான்டேஜ் அவங்களுக்கும் ஐ திங்க் ஸ்பர்ஸ்க்கும் சொல்ல போனால் ரெண்டுத்துக்குமே. நம்ம இதை வந்து ஓவர் ரேட் பண்ணுறோம். ஏன்றது நான் சொல்கிறேன். இந்த நாங்கள் வந்து அதை வச்சு தான் நாங்கள் பெட்டராக ஆடணும். அதுதான் சொல்ல வந்தேன். யுனைடெட் போனவா ஜாலி பண்ணி அதை வச்சு தான். அதான் இல்லை, பட் இதோட ப்ராப்ளம், அதர் சைட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து துட்டு வராது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து யூஆர் அண்டர் சிவியர் ப்ரெஷர் டு பர்ஃபார்ம் இன் எவ்ரி மேட்ச். அது இப்போ கரண்ட்டாக உங்களோட அகாடமிக்கோ எதுக்கோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேன் வர செல்சிக்கு இருக்குல்ல, இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் இந்த மாதிரி வந்து இது விழாக்கு வந்து கார்னாச்சோ அனுப்பிச்சதே வந்து அந்த மாதிரி அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் நான் சொன்னேன் இட்ஸ் நாட் அ கிரேட் பிளேஸ் டு பி இன். அண்ட் ஈவன் பிகாஸ் யூஆர் நவ் இப்போ வந்து உங்களோட ஸ்டார்டிங் 11 செட் ஆகிடுது. பெஞ்சில் உட்காரவன் எல்லாம் கடுப்பாவான். இந்த மாதிரி எவ்ரி வீக் இதே நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஸோ ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் அ வெரி
டைசி இது. ஏன்னா ஒரு ஒரு 60 கேம் இல்லை 70 கேம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் எல்லாரும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். டிவைடட் பை 20 போட்டால் கூட ஒரு மேட்ச் ஒரு 25 ஸ்டார்ட் எல்லாருக்குமே வந்துடும். 25-30 ஸ்டார்ட் வந்துடும். ஓகே, இன்னொரு ஸ்டார்ட்லேருந்து சரி சாண்டோஸ் போனதை வச்சு யுனைடெட் எடுக்கலாம். ஆண்ட்ரே சாண்டோஸ் வந்து இவங்க வித்துருக்காங்க, நீங்கள் வாங்கியிருக்கீங்க. யுனைடெட் பற்றி அதான் யுனைடெட் பற்றி பேசுவோம் இப்போ நம்ம. உங்களுக்கு வந்து இப்போ சைனிங்ஸ் யாரானா யூரேட் எலிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆண்ட்ரே சாண்டோஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கோல் கீப்பர், ஒரு பேக்கப் கோல் கீப்பர் ஒருத்தர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிப்போம். எடர்சன், மத்தியாஸ் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஎம் ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஆண்ட்ரே சாண்டோஸ் இஸ் ஹைப்ரிட் தான். அவன் 6-8 ரெண்டுமே ஆடக்கூடிய நல்லா பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிளேயர் தான். மொக்க பிளேயர்லாம் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க, பட் இஸ் வெரி பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிளேயர் தான். என்ன நடந்துச்சு, ஏன் டிஎம்க்கு இப்போ ஒரு மாதிரி ஷேக்கியாக இருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபைல் போகிறீங்க, யாரை சைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து ஆண்ட்ரே சாண்டோஸ் பிலீவர் இல்லை. ஐ எம் இன் தி அதர் கேம்ப் தான். ஏன்னா 13 ஸ்டார்ட்ஸ் இந்த பிரீமியர் லீகோ 18 ஸ்டார்ட்ஸ் இந்த பிரீமியர் லீகோ தான் இருக்குது. அவனுக்கு நீங்கள் 53 மில்லியன் கொடுத்து வாங்கிறதுக்கு என்ன, நான் பர்சனலாக இருந்திருந்தேன்னா, ஹீஸ் 22-23 year old. அவனுக்கு அங்கே செல்சியில் அந்த மிட்ஃபீல்ட்லேயே அவனுக்கு ஸ்டார்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பிளேயிங் 3 or 2 இந்த மிட்ஃபீல்ட்லேயே அவனுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்து யூரேட் எலிமெண்ட்ஸையும் வாங்கிட்டீங்க. ஸோ யூரேட் எலிமெண்ட்ஸ் இஸ் அ ஹைப்ரிட் அகேன். மெயினும் ஒரு ஹைப்ரிட் மாதிரி தான் ஆட போகிறான், இவனுமே ஹைப்ரிட் தான். இப்போ வந்து யாரை உக்காத்தி வைப்பீங்க இந்த த்ரீல யார் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? கேரிக்கு வந்து 4-2-3-1 ப்ரிஃபர் பண்ணுற ஒரு கோச், யாரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? யூரேட் எலிமெண்ட்ஸ் பிக்ஸ் ஹிம்செல்ஃப் பிகாஸ் ஹி இஸ் தி இது. உங்களுக்கு ஒரு 8 அவன் தான் ஆக்சுவலி, அவன் தான் ஒரு 8. இப்போ மெயினும் ஆட போறியா, நீ சாண்டோஸ் ஆட போறியா? மெயினுவை நீ வந்து உக்காத்தி வச்சனா இட் இஸ் அகைன் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். அவன் சேனல்ல கிளம்புறான்னுவான். இல்லை, உக்காத்தி வைக்க முடியாது. ஏன்னா கேரிக்கு அகைன் இங்கிலீஷ் கனி சுதர்ஷன் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, ஸோ அவன் இங்கிலீஷ் கை தான் ப்ரிஃபர் பண்ண போகிறான். ஸோ இங்கே பெஞ்சில் உக்காத்தி வைக்கிறதுக்கு நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு 22-23 year old எடுத்து? அகைன் நீங்கள் ஸ்குவாடை வந்து இன் நம்பர்ஸ் பில்ட் பண்ணக்கூடாது, ஸ்குவாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி பில்ட் பண்ணணும். எஸ், நான் ஒத்துக்கிறேன் அவனுக்கு வந்து எபிலிட்டி இருக்குது. நானாக இருந்திருந்தேன்னா இப்போ என்கிட்ட அந்த 53-60 மில்லியன் இருந்ததுன்னா நான் அயூப் புவாடி தான் நான் போயிருப்பேன். இல்லை, அயூப் புவாடி வந்துட்டு யுனைடெடுக்கு வருவானன்றது ஒரு கேள்வி, நோ டிஸ்ரெஸ்பெக்ட். ஏன்னா இப்போ ஒரு பிஎஸ்ஜி, ரியல் மேட்ரிட், பார்சிலோனா கூட விட்டுருங்க, ரியல் மேட்ரிட், பிஎஸ்ஜி இந்த மாதிரி ஒரு பெரிய கிளப்ஸ், பயன் மாட்டேன் பாருங்க, இந்த 3 கிளப் போகும்போது அவன் வந்துட்டு யுனைடெடுக்கு வருவானான்றது ஒரு கேள்வி இருக்குது. கரெக்ட். இது எப்போ ஆரம்பிச்சு இந்த லிங்க், அவனோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப்? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் கேஷுவல் ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு புவாடி தெரிஞ்சது அது. அவன் வந்து இங்கே லீக் 1ல விளையாடிட்டு இருக்கும்போது பயங்கர லிங்க்ஸ் அவனுக்கு. அதான் அவன் ரேட்டட் தான். பட் இப்போ வந்து அவங்க போகிற மாதிரி தெரியல. ஸோ யூ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக டு கோ ஃபார் இட் நவ். ஆண்ட்ரே சாண்டோஸ்லாம் யாரும் வந்து தொட்டு தூக்கிட்டு எவனும் தூக்கி காம்படிஷன் இல்லாமல் தான் நீங்கள் அடிச்சிங்க அவனை. ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் போட்ட 2 சைனிங்குமே சம்மந்தமே இல்லாமல் நடந்தது. நாங்கள் வேறு யாருக்கோ போனோம், அந்த கொலாப்ஸ் ஆச்சு. எடர்சன் தான் போனோம், கொலாப்ஸ் ஆச்சு. சம்மந்தமே இல்லாமல் இந்த 2 பேரும் வந்து திடீர்னு அவன் ஏரி வீக்கோ போட்டால் அடுத்த நாள் வந்து அவனுங்க ஜெர்சி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னமும் நான் சொல்வேன், யூரேட் எலிமெண்ட்ஸ் வந்து இஸ் அ வெரி குட் சைனிங். கண்டிப்பாக செம்ம சைனிங் ப்ரோ, வெரி அண்டர்ரேட்டட் பிளேயர் ப்ரோ. அவன் போகிற டீம்ல எல்லாமே அவன் எலவேட் பண்ணியிருக்கான். அண்ட் ஹீ இஸ் 7 out of 10 பிளேயர் ஃபார் எவ்ரி வீக். ஆக்சுவலாக அவன் வந்து பிக் மேட்ச் பிளேயர், வேற சாம்பியன், அந்த யூரோப்பா கோல், சரியான கோல், FA கப் அடிக்கும்போது கோல். ஸோ அவன் ஆனால் ஒன்று வச்சுக்கணும், யுனாய் எமரியோட கோச்சிங்கு அந்த ஃபைனல்லாம் வந்து அவன் பார்த்துப்பான் எப்படி ஆடணும்னு கரெக்டாக இது பண்ணியிருப்பான். எங்கால் வந்து ஜென்ரலாகவே அவன் நல்ல பிளேயர் தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரான். 29 year old இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சரி, இப்போ உங்களுக்கு அந்த மிட்ஃபீல்டில் வந்து ப்ரூனோ ஒரு 10, இவன் ஒரு 8 வச்சுரோன்னு வச்சுக்கோங்க. டிஎம் இப்போ நீங்கள் வேறு யார் டார்கெட் பண்ணுவீங்க? ஏன்னா மார்க்கெட்டில் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பியோர் டிஎம்ஸ் இப்போ யாருமே இல்லை தான். நான் இன்னமும் சொல்கிறேன், இன்மேல் வந்து நீங்கள் அந்த ப்ரொஃபைல் டார்கெட் பண்ணி எடுத்துன்னு வருது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. நான் வந்து ஒரு இது சொல்லுவேன், ஒரு ஷவுட்டு சொல்லுவேன், பார்சிலோனாவில் வச்சுருக்கானுங்க இந்த மார்க்கஸாடோ அது இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு ரேட்டட் பிளேயரை நீங்கள் எடுக்கலாம் ட்ரை பண்ணுறதுக்கு. அவன் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவான், அந்த லைன் பிரேக்கிங், அந்த டிஃபென்சிவ் ஹோல்டிங் இதுக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிவிடுவான் உங்களுக்கு. அதுதான் ப்ரொஃபைலா, அந்த லெவலுக்கு தான் போகணுமா அப்படின்றது எனக்கு, மீனிங் அந்த லெவலுக்கு தான் போகணும்னா அந்த டைப் ஆஃப் சைனிங் தான் போகணுமான்னு எனக்கு ஐ எம் நாட் 100% ஷுவர். நான் சொல்கிறேன், பலினியா நீங்கள் இப்போ சைன் பண்ணக்கூடாது. லோனில் சொல்கிறேன், பலினியா டெஃபினெட்லி குட் சைனிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த பெரிய பிளேஸ்க்கும் போகல. மத்தியாஸ் ஃபெர்னாண்டஸ் போனீங்க, அது போயிடுச்சு. பலினியா வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஸ்க்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் ப்ரூவானு ஒரு சீசன் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம்ல. ஆனால்
என்ன ப்ராப்ளம் ஆகும்னா டீலமென்ஸ் பலினியா ப்ரூனோ ஆடினீங்கன்னா அந்த மிட்ஃபீல்டில் வந்துட்டு பேசே இருக்காது ஆக்சுவலாக. ஒரு கவுண்டர்ஸில் நம்ம ஒரு குவிக் கவுண்டர்ஸ் அந்த மாதிரி டேர்ன் ஓவர் ஆகும்போது. பட் பலினியா வில் பி a decent இல்லை பலினியா உங்களுக்கு அந்த ஷீல்டு பண்ணால் போதும். பலினியா முன்னாடி போக தேவையில்லை, எங்களுக்கு அந்த ஷீல்டை ஆக்ட் பண்ணால் போதும். அதுக்கு அவன் ரைட் ப்ரொஃபைல். நீங்கள் சொன்னது ஐ லைக் த ஷவுட் அவுட். நான் வந்து இன்னும் கூட சொல்லுவேன், போய் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஒன் சைனிங்னா நவ் இட்ஸ் நாட் த மிட்ஃபீல்ட் தட் யூ ஹேவ் டு கோ டு, யூ ஹேவ் டு கெட் அ லெஃப்ட் பேக் இன். என்ன பொறுத்த வரைக்கும் சென்டர் பேக்ஸே உங்களுக்கு ஆக்சுவலாக தேவை. ஏன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு யார் இருக்குன்னா மெக்வேர் இருக்கான், லெனியோரோ இருக்கான், டெலீட் இருக்கான், ஹெவன் இருக்கான், அப்புறம் வந்துட்டு லிசாண்ட்ரோ மார்டினஸ், லீச்சா இருக்கான். ஓகேங்களா, இதில் கொஞ்சம் இன்ஜுரிஸ் இல்லை அவன் லெஃப்ட் பேக் இல்லை, லெஃப்ட் பேக் இன்னொன்று 6 சென்டர் பேக் வச்சிருந்தோம், 5-6 வச்சிருந்தோம். இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வேணா மசராவியை உள்ள தள்ளிக்கலாம். ஆனால் இஸ் இட் ஐடியல் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இங்கே பாருங்க, பொட்டென்ஷியலுக்கு 3 வச்சிருக்கோம். லெனியாரோ, ஹேவனு, இவன் லெனியாரோ, ஹேவனு, வேற யார் இன்னொரு யங் சென்டர் பேக் நான் மறக்கிறேன், கரெக்டாக தெரில. சரி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு என்னமோ இது ஐடியலாக தெரியல ப்ரோ உங்களுக்கு சென்டர் பேக். ஏன்னா லீச்சா இப்போ தான் ஒரு இன்ஜினியர்லேருந்து வரான், டெலீட் ஆல்ரெடி இன்ஜூர் ஆகிட்டே இருக்கான். மெக்வேர் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ப்ளஸ் டெக்னிக்கலி மக்வேர் இஸ் நாட் தி வெரி லிமிட்டட். நான் அவனை வச்சு ஒரு பிளே பில்டப் பண்ணணும்னா கஷ்டம். விச் லீவ்ஸ் மீ லெனியோரோ, ஹெவனு, அப்புறம் இன்னொரு டிஃபெண்டர் யாரோ சொல்கிறீங்களா, அவங்க தான். ஸோ இல்லைங்க, தெரியல அவங்களுக்கு. யூ ஆர் பிளேயிங் 2 டிஃபெண்டர்ஸ் இந்த பேக். சென்ட்ரல் டிஃபெண்டர் 2 பேர் தான், 5 பேர் வச்சிருக்கோம். யூ கேனாட் பிளான் ஃபார் இன்ஜரி எல்லா வாட்டியும் வரப்போகுதுன்னு. ஸோ 5 பிளேயர் வச்சிருக்கோம்னா தட்ஸ் நாட் த பொசிஷன் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன். ஏன்னா ஃபுல் பேக் சொல்கிறீங்களா? நான் வந்து போகிறதுனா இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா பேட்ரிக் டோர்கோ நீங்கள் வந்து ஃபுல் பேக் லெவலில் நீங்கள் ஆடவே இல்லை. ஓகேங்களா, நீ வந்து இதில் தான் ஆடிட்டு இருக்கீங்க, அவன் லெஃப்ட்ல ஆடுங்க. ஸோ குனியாவும் அவனும் அந்த விங்கை பார்த்துட்டாங்க, எம்போமாவும் டியாலவும் இங்கே பார்த்துட்டாங்க. உங்களுக்கு மவுண்ட் அண்ட் இவன் இருக்கான், உங்களுக்கு ப்ரூனோ இருக்கான் 10க்கு. அப்படியே இல்லைனாலும் டிஎல்மென்ஸை புஷ் பண்ணிட்டு நீங்கள் சாண்டோஸும் மெயினோவையும் ஆடிடலாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் உங்களுக்கு முடிஞ்சுட்டு ஃப்ரண்ட்ல ஷெஸ்கோ வச்சிருக்கோம் நம்ம. இது போக வந்து உங்களுக்கு ரைட் விங்ல வேணா ஷேலேசிலாம் அவனுக்கு கொஞ்சம் டைம் வரும். மிட்ஃபீல்டுக்கு வந்து அந்த ஃப்ளெச்சர் ட்வின்ஸ்ல ஏதோ ஒன்றுக்கு வந்து மினிட்ஸ் வரும் ஷுவரா. ஸோ யூ ஆர் கவர்ட் தேர். ரைட் பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலோ அண்ட் இவன் இருக்கான், மசராவி வந்து ரிலேட்டிவ்லி டீசென்ட் ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் பேக்கில் லூக்ஷா மட்டும்தான் இருக்கான், இல்லை டியேகோ லியான் இருக்கான். இதை வச்சு ஓட்ட முடியாது. ஒழுங்குமரியாதையாக நாங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரு நல்ல லெஃப்ட் பேக்கை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் த சைனிங் டு கோ ஃபார் இஸ் லூயிஸ் ஹால். கண்டிப்பாக இவன் செம்ம சைனிங் ப்ரோ. ஆக்சுவலாக யோசிச்சு இல்லை நியூகாசில் என்ன நிலைமைக்காங்க தெரியல. நீங்கள் என்ன கொடுத்தாலும் வைப்பாங்க, அது வேறு விஷயம். சரி, அப்போ நியூகாசில் பற்றி பேசிடலாம். நாங்கள் என்ன ஒரு விக்டோர் முனோஸ் மட்டும் தான் சைன் பண்ணியிருக்கோம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் இன்னும் வந்து ஸ்பெயினுக்கு ஏதாவது ஒரு மினிட் ஆடுவான், நம்மள அப்படியே ஃபயர் விட்டு எங்கள் பிளேயர் வேர்ல்டு கப் ஆட்டிருக்கான்னு சீன் போடலான்னு பார்த்தா அது நடக்கல. ஸோ எங்களுக்கு வந்து அவன் ஒரு பேக்கப் பிளேயரை தான் ப்ரோ வாங்கியிருக்கோம், விக்டர் முனோஸ். ஹூ கேன் பிளே ஸ்ட்ரைக்கர், ஹூ கேன் பிளே ரைட் விங்கு. ஸோ அவன் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாக நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு ஏரியாவோட ஒரு ஃபார்வர்ட் மாதிரி அவனை மட்டும் தான் சைன் பண்ணியிருக்கோம். புது மேனேஜர் வந்து வில் சைன் 4 நாள் முன்னாடி கொடுத்தாரா? இல்லை, அவங்க சைன் மோர் சொன்னது பிளேயர்ஸை சொன்னானா, இல்லை கிளம்பி போன அந்த எங்களோட மைக்கில் வச்ச சொன்னானா? ஏன்னா என்னது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து வட்டாமே டொருன்ற மாதிரி தான் எல்லாம் கிளம்பிகிட்டே இருக்கானுங்க ஒருத்தனா. அதுவே லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா எஃப்ஹெச் வேறு செல் பண்ண போகிறோன்ற சொல்கிறாங்க. நம்ம அது ப்ரிவியூ வீடியோ இல்லை அது ப்ரோ, இது ஒரு இனிஷியல் ஒரு இது தானே ப்ரோ, அது ஃபஸ்ட்டு அதான். ஸோ அது நம்ம ப்ரிவியூ வீடியோவில் தனியாக பேசுவோம். இன்னொன்று என்னென்னா ஃபுல்லாம் வந்து ரியல் மேட்ரிடோட அந்த மேனேஜர் லிவர்பூல் பற்றி தானே பேசலான்னு சொன்னீங்க. நீங்க தான் சொல்றீங்க. இல்ல இது எங்களுக்கு என்னன்னா ஸ்குவாட் அசிஸ்ட் பண்ணிடலாம் ப்ரோ. எனக்கு என்னன்னா முகமது சாலா போனதுக்கு இன்னும் எங்களுக்கு ப்ராப்பர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. ஏன்னா முனோஸ் இஸ் கோயிங் டு பி பேக்கப் தான். ஓகேங்களா, லெஃப்ட் விங்கில் இப்போ எங்களுக்கு எக்கிட்டே இல்லாததுனால கண்டிப்பாக நாங்கள் வந்து கேக்போ ஸ்ட்ரைக்கரை தான் ஆட போகிறோம். அப்பப்போ சில மேட்சஸில், எல்லா மேட்சஸில் இல்லைனாலும். விச் மீன்ஸ் வி நீட ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் லெஃப்ட் விங் வேணும். ரியோ எங்குமோவாவை இன்னும் வந்து எங்களால் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் லெஃப்ட் விங்கராக ட்ரஸ்ட் பண்ணல. இறையளவும் பண்ண மாட்டான். கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு லெஃப்ட் விங் நாங்கள் சைன் பண்ணுவோம். டியோமாண்டேக்கே நாங்கள் ரொம்ப புஷ் பண்ணோம் ரைட் விங் ஆட வைக்கிறதுக்காக. வில் பி லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இப்போ எங்கள் கையை விட்டு போயிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த டார்கெட்டை இப்போ கை விட்டு போயிடுச்சு. பார்க்கோலா சைன் பண்ணுவோமா பண்ணலான்னு தெரில. அண்ட் டிஃபென்ஸில் கேப் இருக்குது. இன்னைக்கு காலைல தான் வந்து ஒரு இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு.
சந்தர்லாண்டோட ஒரு ப்ரீ சீசன் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஜோ கோமஸ் வந்து சேர்றா அண்ணன் வந்து ஆடிட்டன்டான்ற மாதிரி போனவனே படுத்துட்டான். அவ்வளோதான். எலியட் வந்து ஒரு பொசிஷன் ஆனது நிறைய பேர் பிரைஸ் பண்ணுறாங்க. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ என்னன்னா டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு ப்ரோ எங்களுக்கு. வேன் டைக் போன சீசன் எல்லா மினிட்ஸும் ஆடிருக்கான், வேர்ல்டு கப் எல்லா மினிட்ஸும் ஆடிருக்கான். அவன் இருக்க ஏஜுக்கு ஸ்டில் ஃபிட், ஸ்டில் டாப் ஆஃப் த கேம். பட் இன்ஜுரி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். லிவர்பூலுக்கு இந்த சீசனை வந்து முடிஞ்சிச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஏன்னா லியோனி ஏசிஎல் இன்ஜிலேருந்து வரான், ஜாக்கெட் ஷோல்டர் இன்ஜிலேருந்து வரான். அவங்க இன்னும் புது லீக்கு அடாப்டே ஆகலை, புது லீக் மினிட்ஸே கிடையாது. கோமஸ் ஹாஸ்பிட்டலில் தான், லிவிங்ஸ்டன் அப்பப்போ தான் ஃபுட்பால் பிச்சுக்கே வராப்பில் அவர். ஓகேங்களா, மீதி அபுடியாபி தான் ப்ரோ. நாங்களாம் நாபிகேட்டா பரம்பரை ப்ரோ, நாங்களே ஒருத்தரை வச்சுருந்தோம். ஓகேங்களா, ஸோ வேன் டைக் மட்டும்தான் இருக்கான். இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா ராபோவை விற்றுட்டோம். ஓகேங்களா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா கானர் பிராட்லி ஆல்வேஸ் இன்ஜுர்டு. ஜெர்மி ஃப்ரிம்பாங்க எனக்கு ஸ்டார்டிங் ஆர்பிஐ இந்த சீசனுக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகேங்களா, கால்வின் ராம்சி இப்போ தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கான். ஸ்லாட்டை வந்து அவனை டிவர்ஸ் பண்ணி வச்சுருந்தான். இப்போ தான் இரவேல வந்துட்டு ஒன்னே உள்ள விடுறேன்னு சொல்லி விட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ என்டையர் டிஃபென்ஸில் உள்ள பிரச்சனை எடுத்திருக்கேன். மிட்ஃபீல்டு ஓரளவுக்கு ஸ்டாக்டாக இருக்குது. ஆனால் ஒரு டிஎம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வாங்கி ஆகணும். ரயன் கிராவன்பர்க்கையோ அலெக்சிஸ் மெக்காலிஸ்டரையோ நம்பி எங்களால் உள்ளே போக முடியாது. ஸோ டிஎம் பாலினி அகைன் நல்ல ஷவுட் அவுட் உங்களுக்கு வந்து. ஆனால் இருக்குது நிறையா, உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலுக்கு நிறையா இருக்குது. அதான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு எனக்கு என்னென்னா இப்போ இறையோல என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபைலில் போக போகிறான்றது எனக்கு தெரியலன்றதான் ஒரு டவுட்டு. ஸோ டிஎம் ஸ்டில்லர் அகைன் ஒரு நல்ல பிளேயர். எனக்கு ஸ்டில்லர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மெட்ரிட் வாங்கலாம், அது அந்த வீடியோவில் பேசலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோ. இதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் இறையோல என்ன பண்ண போகிறான்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்குது. நான் வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் கிட்ட நான் ஜென்ரலாக அதான் சொன்னேன், ரொம்ப ஃபயர்லாம் விடாதீங்க. போன வாட்டி நம்ம வந்துட்டு ஃபயர் விட்டு தான் அடி வாங்கிட்டு 400 மில்லியன் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துட்டோம். சீசன் ஆரம்பிக்கிட்டோம், இரவில் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலான்னு இருந்தோம். இந்த ப்ரீ மேட்ச்சில் கொஞ்சம் நல்ல சைன்ஸ் இருக்குது எங்களுக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி. நாங்கள் ப்ரீ மேட்ச்னோடனே நாங்கள் ஜெயிச்சோம் 5-0 நேத்திக்கு. நாங்கள் சந்தர்லாண்டு கூட ஆடணும் ப்ரோ. அவங்க ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் தான் ப்ரோ இறக்குனானுங்க. அது முக்கியம் இல்லை, ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி. ஜெயிச்சது 5-0 தோத்தோன்னா திட்டுவீங்களா, அதே மாதிரி ஜெயிச்சது இது பண்ணி இல்லை ஒரு ப்ரீ சீசன் எப்பவுமே சீரியஸாகவே எடுத்துக்கூடாது. எனக்கு என்னன்னா ஃபுட்பால் எப்படி இப்போ இதாக இருக்குன்னா ப்ரொமோஷன் டைப் நல்லா இருக்குது. மேனேஜரை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ சில்வா வந்து பெனிஃபிகா போயிருக்கான், இவங்க ஏரியாவில் பர்ன்மத்லேருந்து வந்திருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிளப் பில்பாவோ, போர்ன்மத்து, லிவர்பூல் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது. பில்பாவோ இல்லையா, அவன் ரயவேலக்கானோ. பில்பாவெல்லாம் மேனேஜ் பண்ணல, ரயவேலக்கானோ பர்ன்மத்து இங்கே நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து நான் வந்து நாஸ்டாலஜிக் சைனிங் தான்ப்பா போயிருப்பேன். ஐ வுட் ஹவ் brought back the ஹோம் கம்மிங் தான் நான் கொடுத்துருப்பேன். யாருக்கு ஹோம் கம்மிங்? யாருக்கு 14 போட்டு ஆடிந்தான் அவங்க ஜெர்சியில், அவனுக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். எனக்கு என்னமோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும், அதை நான் ப்ரிவியூவில் சொல்லிட்டேன். ஒன்று செத்துட்டு ஒருத்தன் வருவான். சரி, ஓகே. அடுத்தவங்க ஸ்பர்ஸை பற்றி பேசணும் ப்ரோ. டெசர்பி வந்து அவன் என்ன தான் ஆப்போசிஷன் டீம் ஆனாலும் சில கோச்லாம் நமக்கு ரொம்ப லைக்கபுளாக இருப்பான். அதில் வந்து டெசர்பி ஒரு ஆள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடக்கூடிய ஆள். அதுவும் இதுக்கு மாஸ்டேக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலாக. மேசன் கிரீன்வுட்டோட கான்ட்ரவர்சிலாம் ஹேண்டில் பண்ணிட்டு அதை இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தான், சூப்பராக எடுத்துகிட்டு வந்தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க சைனிங்ஸ் யாருன்னா டொனாலி பண்ணியிருக்கானுங்க, மத்தியஸ் ஃபெர்னாண்டஸ் பண்ணிட்டானுங்க, அப்புறம் செனசி பண்ணியிருக்கானுங்க, அப்புறம் இன்னொரு டிஃபெண்டர் வேறு ஆண்டி ராபர்ட்சன், வேன் ஹேக்கா வேற பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆனால் அவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்க, வேன் ஹேக்காவை வந்து வாங்கினாங்க. பட் அவங்களோட இவனை வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பேர் என்ன, ஐயோ அவன் பேர் மந்துத்து எனக்கு, லூகா வஸ்கோவிச் கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு அவனுக்கு பயங்கர ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர். சரி, ஆனால் நல்ல சைனிங் பண்ணியிருக்கான். ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பாலுக்கு ஒர்க் ஆகும். நல்லா ப்ரோக்ரெசிவாக நல்லா ப்ரோக்ரெசிவாக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸாக தூக்கி போட்டிருக்கான். ஏன்னா வேன் ஹேக்கே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்டனோட ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹையில் இருப்பான். அந்த ப்ரோக்ரெசிவ் பாசஸ், ஏரியல் டியூவல்ஸ் எல்லாத்துக்குமே. இவன் செனசியும் அதே மாதிரி தான். செனசி அதே மாதிரி தான். அவங்களோட அட்டெண்டன்ஸ் ப்ரைஸ் என்ன எடுத்திருக்காங்க, ஆண்ட்ரூஸ் ராபர்ட்ஸ். நான் சொல்லிட்டேன். யாரு ப்ரோ? ராபர்ட்சன். ஆமாம் ப்ரோ, ராபர்ட்சன் வேற சைன் பண்ணிருக்காங்க ப்ரோ. இல்ல வருத்தம்பா அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ ஜெட் ஸ்பென்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு அவன் தான் லெஃப்ட் விங் ஸ்டார்ட் பண்ண போறான். ஆல்ரெடி டெஸ்டினி உடோகி வேற வச்சிருக்கானுங்க அங்க. இப்போ எங்க ஆண்டி ராபர்ட்சனுக்கு இடம் அங்க? அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மென்டாலிட்டி. ஐ திங்க் ஜெட் ஸ்பென்ஸ் ரெண்டு சைடுமே மாத்தி அவன் எடுத்துட்டு போவான்ற மாதிரி எனக்கு தோணுது. போரோக்கர் இதுவா, போரோக்கர் ரெண்டு சைடும் மாத்தி பண்ணுவான்னு தோணுது. ஆனா நீங்க ஒரு ஸ்டார்டிங்ல என்ன எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டா இருக்கு ப்ரோ அவனுங்க ஆக்சுவலா. எனக்கு
எப்படி அவனுங்க டொனாலிலாம் சைன் பண்ணாங்கன்னே தெரில. இன்னொரு பக்கம் நியூ கேசல் சாம்பியன்ஸ் லீக் ஆடல, எதுவுமே இல்லை. இவனுங்களும் அதே நிலவில் தான் இருக்காங்க. எப்படி அட்ராக்ட் பண்ணி அவன் தான் சொல்லிட்டான் ரொம்ப I want to play with De Zerbi ன்டானே. I want to go work with De Zerbi அப்படினானே டொனாலி. ஆனா இப்போ அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. ரொமேரோ வந்து நான் கண்டிப்பா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். ஆர்சனல் பார்த்துருக்கேன். கிறிஸ்டியன் ரொமேரோவையா? அப்படியா? லிங்க்ஸே பார்க்கல, இதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கே முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா அப்படியே ஸ்பர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அவங்க யூசிஎல் ஸ்பாட்டு தான் ஐவ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூரோப்பா தான் முடிப்பாங்க. ஆனால் டாப் 6 வந்துருவானுங்க. லாஸ்ட் 2 சீசன் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து டாப் 6 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா பிரேக் பண்ணக்கூடிய இது வந்து யார் இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா ஆஸ்டன் வில்லா நல்லா வாங்கியிருக்காங்க. பட் பார்க்கணும். லிவர்பூல் வந்து இன்னொன்று இருக்குது ஷுவரா. அங்கே டாப் 6 வர மாட்டோம்னு சொல்கிறீங்களா? இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். பயன்ட்டேன். நாங்கள் இன்னும் அவ்வளோ மட்டமாக போகலை சார். சிட்டிலாம் நான் பேச விரும்புகிறேன். இல்லை ஃபஸ்ட்டு சாம்பியன்ஸ் முடிச்சிடலாம் ப்ரோ. ஆர்சனல். ஆமாம் ஆர்சனல் நீங்கள் பேசலாம். நான் ஆர்சனல் என்ன இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? ஓகே. ஹாய் ஹலோ. ஹாய் ஹலோலாம் இல்லை, கண்டினியூஷன் இது. அதான் கண்டினியூஷன். ஆர்சனல் பற்றி இப்போ பேசலாம். ஒரு சாம்பியன்ஸு ஐ திங்க் கிளப் ப்ரூகள்லேருந்து அந்த விங்கர் சைன் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் என்ன? டோலோஸ் சம்திங். செம்ம ஸ்டாட்ஸ் அவனுக்கு போன வாட்டி. ஐ திங்க் 40 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸில் ப்ரோ. 51 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸு. அழகாக லெஃப்ட்டுங்கிற ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டாங்க ட்ரொசாட் கிளம்புனதுக்கு. ட்ரொசாட் வேறு ரெனியூ பண்ண வச்சு எடுத்துருக்காங்க. அப்புறம் இது வேறு ப்ரூனோ குமாரஸ் கூட ஹெவியாக லிங்க் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சைன்டுன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோல் கீப்பர் சைன் பண்ணியிருக்காங்க. மெஸ்லியரா? லீட்ஸ்லேருந்து. நல்ல கோல் கீப்பர் தான் ப்ரோ. நல்ல கோல் கீப்பர் தான். அவங்களுக்கு சும்மா எப்படி ராயா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக்கப்புக்கு அவனே ஒருத்தன ஒரு பிரேம் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சீசன் கோல் கீப்பர் சைன் பண்ணால் அவன் ஏதாவது மந்திரம் ஏதாவது வச்சிருக்கானான்னு தெரில. இல்லை அவனுக்கு என்னன்னா அவன் ரெஸ்ட் எடுத்திருக்கான். ராயா இல்லை, ஆடவே இல்லை. உனாய் சீமானே ரெஸ்ட் தான் எடுத்திருந்தான் வேர்ல்டு கப்பில். ஃபைனல்லையும் ரெஸ்ட்டு தான் எடுத்தான். அதை அந்த வீடியோவில் பழந்திருப்பேன். சரி, என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஏன்னா குமாரஸ் வந்துட்டானா யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஜூபிமெண்டியோட பொசிஷன் லைட்டாக அடி வாங்குமோ அப்படின்னு தோணுது. அவன் தானா இதில் எங்கெங்க ஸ்டார்ட்டை சொல்கிறது? அவன் நிறைய டோர்னமெண்ட் ஆட போகிறான், எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு போயிட்டு இருக்கான். ட்ரிபிள் போகிறான். சாலிட் சைனிங் ப்ரோ பொறுத்து குமாரஸ். ஏன்னா நம்ம போனோட ஆர்சனல் என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி பேக் அகெயின்ஸ்ட் த வால் இருக்கும்போது அவங்க பிளேயர்ஸ்க்கு மென்டாலிட்டி இருக்கா, ஒரு லீடர்ஷிப் இருக்கான்னு பேசுகிறோம். குமாரஸ் வந்து அவங்க கண்டிப்பாக அதை கொடுத்துருவான். ஆனால் நியூ கேசல் வந்து சூப்பராக லீட் பண்ணான் ஆக்சுவலாக ஆன் பிச்சில். ஸோ இப்போ இந்த ரைஸ் இவங்களோட சேர்ந்தானா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ரியால் மேட்ரிட்லேருந்து ஒரு லெஃப்டிங்கருக்கு வேறு லிங்க் ஆகிருக்காங்க, ஹெவியாக லிங்க் ஆகிட்டு இருக்காங்க. வினிஷியஸ் எந்த அளவுக்கு அது ரியல் நடக்குமான்னு தெரில. பட் நடந்துருச்சுன்னா இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு எழுதுங்கடா கப்பா அவங்க பேர் எழுதுங்கடா அப்படின்ற மாதிரி பிரீமியர் லீக் வந்துட்டு நம்ம இந்த வீட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு ஐ திங்க் ஒரு அழகாக செட்டாக இருக்க ஒரு டீமு, வேறு எல்லா பிளேயருமே அவங்களோட ப்ரைமில் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் இப்போ அவங்ககிட்ட வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா ஹின்காப்பியும் இப்போ அவங்க பெர்மனன்ட் சைனிங்காக எடுத்துட்டானுங்க. சென்டர் பேக் கூட யாரோ ஒருத்தர் கூட லிங்க் ஆயிருக்காங்கன்ற மாதிரி. இன்ஜுரி இருக்கிறதுனால ஒரு சென்டர் பேக் எதுக்கு போகணும் அவசியம் இல்லை எனக்கு தெரியும். கலிஃபேரி அங்கே போடு, மைல்ஸ் லூயிஸ் கேலி இருக்கான் பேக்கப்புக்கு, ஹின்காப்பியை நடுவில் அடிக்கும், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு மாதிரி சாலிடாக இருக்கானுங்க ப்ரோ. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இதுதான், அவங்க லாஸ்ட் சீசன் ஆடின மாதிரி ஆடாமல் அந்த ப்ரீ 2024 ஆர்டேட்டா ஆடி இருப்பான் பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால். எனக்கு ஆர்டேட்டா இந்த வாட்டி அதை ஆடுறதுக்கான டூல்ஸ் அவனுக்கு கிடச்சிருச்சுன்னா அவன் ஆடணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அவனுக்கு போன வாட்டியே டூல்ஸ் இருந்தது. அவன் வந்து ஹி வெண்ட் திஸ் ரவுட்டு. பட் இன்னமும் நான் சொல்லுவேன், ஐ வாண்ட் ஹிம் டு பிளே தட். அந்த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். ஓடகார்டு வந்து அந்த சீசன் கொளுத்திருப்பான் ப்ரோ, செம்மையாக ஆடி இருப்பான். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டேட்டா இந்த வாட்டி திருப்பி ஆடினாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும். நீங்கள் சொன்னீங்க தெரியுமா ஜூபிமெண்டியோட இடம் வந்து உதறுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடகார்டோட இடம் தான் உதறும்னு நினைக்கிறேன். அதில் இல்லை ப்ரோ, நான் வேர்ல்டு கப் கொஞ்சம் நல்லா ஆடினான் ப்ரோ ஆக்சுவலி. அவன் எனக்கு தெரிஞ்ச கேப்டன் வேறு உட்கார வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது எனக்கு. உட்கார வச்சாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு ரைஸு, குமாரேஷு, ஓடகார்டு இல்லைனா எஸ்ஏன்னு நினைக்கிறேன் அந்த பொசிஷனில். ஐ திங்க் அது அப்படி தான் போவாங்கன்னு தோணுது. வேறு யாரும் சைன் பண்ண நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைக்கர் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போதும் நிறையா இருக்குது, போதும். யோகரேஸ், ஹாவர்ட்ஸ் அண்ட் ஹேசூஸ் எப்படியும் போயிடுவான் மோஸ்ட்லி கிளம்புவான்னு நினைக்கிறேன். பட் போதுங்க, எல்லா இடத்துக்கும் 2 நல்ல பொசிஷன் வச்சுருக்கானுங்க, போதும். இன்னும் இவனை வேற வச்சுருக்கானுங்க, மேக்ஸ் டவுமன் வேற வச்சுருக்கானுங்க விங்குக்கு. ஓகே தான். யூஸ்வல் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ண என்ன இவ்வளோ இதுக்கு மேலே என்ன இருக்குது? எல்லா டீமுமே டிரான்சிஷனில் இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த ப்ளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 3-4 வாட்டி இவனுங்க வந்துட்டு 3 வாட்டி ஐ திங்க் என்ன செகண்ட் முடிச்சுட்டு இப்போ டைட்டில் வேறு அடிச்சிருக்கானுங்க. ஒரு இன்ஃபார்மில் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளேயருமே இருக்கானுங்க.
ஒரு மென்டல் பிளாக் கொஞ்சம் நகர்ந்து இருக்கும் விச் மேக்ஸ் தம் ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு, முடிக்கும் போது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு. இப்போ ஜெயிச்சதுனால நாங்கள் தாண்டா சாம்பியன்ஸு அப்படின்னு ஒரு மோடில் வந்துட்டு அவனுங்க உள்ளே வருவானுங்க, பார்ப்போம் எங்கே முடிக்கிறானுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த சாம்பியன்ஸ் அந்த மோடில் வந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இப்போ நான் தான் சொல்கிறேன், இந்த வாட்டி நாங்கள் டாப் 4 போவோமானே எனக்கு தெரியல, கவலைக்கிடமான சாம்பியன்ஸ் மான்செஸ்டர் சிட்டி சொல்லுங்க. பெப் கார்டியோலா வந்து போயிட்டாரு, வெற்றிட உருவாக்கியிருக்காரு. ஒரு பால்டு மேனை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பால்டு மேன் வேற வராரு. வந்த உடனே வந்துட்டு ரெக்கார்டு எலியட் ஆண்டர்சன் வந்துட்டு அவ்வளோ காசு கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. என்ன நினைக்கிறீங்க? நான் முதலே சொன்னேன் இந்த இங்கிலீஷ் டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. எலியட் ஆண்டர்சன் நல்ல பிளேயர் தான், அந்த ப்ரொஃபைல் இல்லை தான். இவருக்கு என்னன்னா வெள்ளைக்காரன் நிறைய காசுக்கு போயிடக்கூடாது, வேற யாரை வேணும் இன்னொரு பில் கொடுத்தாங்க. ஏன்டா என்ன இப்பெல்லாம் சொல்ற? எப்படி மாட்டி விடுறான் பார்த்தீங்களா தம்பி? நான் வந்து பிளேயர் ப்ரொஃபைல்னு சொல்கிறது தான். ஓகே, அவன் நல்ல 8 நல்ல ஹைப்ரிட் எல்லாமே ஆடுவான். பட் 115 மில்லியனுக்கு வருத்தா அப்படின்றது வந்து நான் வந்து இன்னுமே வந்து அந்த மாதிரி கிரேசி மணிக்கு வந்து அகைன் சில டீம் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். நான் சொல்கிறேன், ஒரு சில டீம்லாம் இந்த மாதிரி தான் சைன் பண்ணோம். ஏன்னா தே ஆர் 1 or 2 players away from actually going all the way through. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிளப்பு 115 மில்லியன் இந்த மாதிரி ஹை லெவலில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்டில் அக்செப்டபிள். இதே இந்த டிரான்சிஷனில் இருக்கிற டீம்லாம் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி 1 பிளேயரில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. பில் பண்ணணும். ஸோ யூ கோ ஃபார் மல்டிபிள் சைனிங்ஸ் தான். கண்ணு தெரியல, உனக்கு தெரியாது. ஓகே 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 ஹலோ. சரி ஓகே. சிட்டி பாவம் எடிட்டரு படத்தில் கூட எலியட் ஆண்டர்சன் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பட்டுன்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சகுனம் சரியில்லை என்ன பொறுத்த வரைக்கும். தருத்துறாங்க அந்த கிளப்பு. பெப்பு போயிட்டால இன்னும் வன்மத்தை குக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஒளியே கிடையாது. எப்பவுமே நம்ம ஆள் சொன்னால் ரிவர்ஸ் ஆகும். ஸோ மான்செஸ்டரில் இருக்க இன்னொரு கிளப்புக்கு எதுவும் ஆகாமல் தான் சரி. ஐயா நான் சொன்னதெல்லாம் அந்த வாழ்க்கையில அவனுக்கு வெளியே வரக்கூடாது. சரி, அதுதான் எலியட் ஆண்டர்சன் பெப்பு ரசிகர் மன்றத்தில். ஆமா, சிட்டிலேருந்து போயிட்டால. செபாட்டிக்கல் லீவ்ல பெப்பு போனோமே. நானும் செபாட்டிக்கல் லீவ் எடுத்துடலான்னு இருக்கேன் இனிமேல். நோ பெப். சரி, எலியட் ஆண்டர்சன் பற்றி பேசணும் ப்ரோ. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கோரை தான் பில்ட் பண்ணணும், ஒரு சிங்கிள் பிளேயர் மாதிரிலாம் 114. அது டீம் டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ சிட்டி மாதிரி பிளேயர்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போனாலும் பரவாயில்லன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா தேர் 1 or 2 players away from contending ஃபார் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் இந்த சீசன். அதனால நான் வந்து அது இன்னும் சொல்லுவேன், எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஜஸ்டிஃபையபிள் எக்ஸ்பென்ஸ் அது. ஏன்னா அவனுக்கு ராட்ரிக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் வேணும். பெர்னார்டோ சில்வா கிளம்பிட்டான் போன வாட்டி. பெர்னார்டோ சில்வா தான் நிறைய வாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ஜான் ஸ்டோன்ஸும் கிளம்பிட்டான். எக்ஸாக்ட்லி. பட் அவனுக்கு வந்து ராட்ரிக்கு ஒரு நல்ல பேரிங் கிடச்சிருக்கு இப்போதைக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு. பட் வில் சி ஹவ் ஹி ஹோல்ட்ஸ் இன். வேற என்ன பொசிஷன்ஸ் ப்ரோ சைன் பண்ண நினைக்கிறீங்க? இருப்பாரான்னு தெரியல. இல்லை ராட்ரிக்கு ஒரு பேரிங்னு என்ன கணக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இருப்போம், ராட்ரிலாம் போக மாட்டான். வேற என்ன பொசிஷன்ஸ் ப்ரோ நினைக்கிறீங்க? ஏன்னா ஹாலண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப் தேவை. ஏன்னா ஆல்வரஸ் போனதுலேருந்து அந்த இடம் ரொம்ப. ஆமாம், மார்மூஷ் கிளிக் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. மரஸ்கா வில் மேக் மார்மூஷ் லுக் பெட்டர் தென் வாட் பெப் ஹேஸ் டன். ஓகேயா, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோடன் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தான் லாஸ்ட் கப்புள் ஆஃப் சீசன்ஸ். ஸோ ஃபோடன் வில் பிகம் குட். நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி எலியட் ஆண்டர்சனை வாங்காமல் ஃபோடனை ட்ரை பண்ணுவானா அந்த பொசிஷனுக்கு நான் யோசித்தேன். பட் எலியட் ஆண்டர்சனை வாங்கிட்டேன். ஃபோடனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோடன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்க, பூஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் பொசிஷன் தட் ஐ வாண்ட் தம் டு கெட் ஒன் பிளேயர்னா ரைட் பேக். எனக்கு ரைட் பேக் ஷவுட் அவுட் அகைன் டு நியூ கேசல் தான். லிவர்மெண்டோ பார்த்து கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக சிட்டிக்கு வந்து எல்லா சைட்லேயும் இருக்குது அட்டாக்கிங் மென்டாலிட்டி. முடியாடுச்சுல மொத்தமாக வித்துட்டு போசாங்க. ஆமாம், அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வேற எங்கே எனக்கு தெரிஞ்சு இது இல்லை. ரைட் விங் ஓகேவா உங்களுக்கு? சவின்யா வேற ஸ்பர்ஸ்க்கு ஹெவியாக ஆக்சுவலி லிங்க் ஆகிருக்கான். இந்த சைடு டோக்கு பார்த்துப்பான், எதையாவது கையை காலை ஆட்டி ஏதாவது பண்ணி. அவனையும் குஷ்னாவையும் ஒரே டைம்ல எக்ஸ்டென்ஷன். சவின்யா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? டோக்குவையும் குஷ்னா அதான் நான் பார்த்தேன். எக்ஸ்டென்ட் அது ஸ்கேம். போதுங்க, எவ்வளோ பேர்? ஏன்னா ஃபோடன் ஆடலாம் அங்கே. அந்த சைடில் வந்து உங்களுக்கு வேணும்னா டோக்கு இந்த பசங்களாம் இருக்கா, நீக்கோ ரயிலியா முன்னாடி தள்ளிக்கலாம். இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போ நான் நம்ம காலை தான் பேசிகிட்டு இருந்தோமே. டேம் அண்டே இன்ட்ரெஸ்டட் சிட்டின்னு போகிறானுங்க. ஒரு வேலை இவனுங்க 2 பேர் ஒன்றா கிளம்புறானுங்க, ரைட் சைடும் ஒரு த்ரெட்டு வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. என்னமோ அவன் ரைட் சைடு அடிஷ்னல் த்ரெட் வாங்குறான் அப்படின்னா, டே எங்கடா என்ன
எல்லா இடத்துலையும் ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஸ்டாருக்கு இன்னொரு ஸ்டார் தான் பேக்கப்ன்ற லெவலில் அதுதானங்க சிட்டி வழக்கம். இது என்ன கதையா இருக்குது? பட் அதுக்குன்னு வந்து டேய் இதெல்லாம் பெப்போட கடைசி சீசனில் கொஞ்சம் கொடுத்துருந்தா அவன் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பான். சும்மா ஸ்குவாட் போறேன்னு முடிவு ஆயிடுச்சுல்ல, எங்க போனா உங்களுக்கு என்ன? சும்மா ஸ்குவாடு மேலாம் பழி போடக்கூடாது ப்ரோ. போன வாட்டி அவங்க பர்ன்மத் கிட்டே இருக்கிட்டே ட்ராவோ லூஸோ பண்ணுவாங்க, பேசணுமே. அப்போவே தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த இது வெடிகுண்டு இல்லைனா அது வெறுங்குண்டு அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் ப்ரோ, இந்த வாட்டி ஹோப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா மரஸ்க்கு ஆல்ரெடி அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ஆள். ஸோ ஹி நோஸ் தி இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் ஆஃப் தி கிளப்பு. அங்கே இருக்க எல்லா பிளேஸும் ஆல்மோஸ்ட் அவனோட கொஞ்சம் டச் பண்ணி ஒர்க் பண்ணவங்க தான் எல்லாருமே அட் சம் ஸ்டேஜஸ். ஸோ அதனால் வந்துட்டு பார்ப்போம் சிட்டி எங்கே முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சிட்டி ஃபேன் யாராவது இருந்தால் வாங்க. சிட்டி ஃபேன் இல்லை. ஆமாம், அதாவது எங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு மீதி வந்து நான் சபாகட்டுகள் எடுத்துட்டேன். இது ஐ மீன் நியூ கேஸ்டில் ஆஸ்டன் வில்லா பற்றி பேசிடலாம் ப்ரோ. ஆஸ்டன் வில்லா பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நான் பேசுவேன் ஒத்த காலில் நிற்கிறீங்க. இந்த வீடியோ 3 கட்டு போட்டோம். 3 கட்டில் அவர் சொன்ன ஒரே பாயிண்ட் வில்லா கூடாது பேசணும். ஆமாங்க, அவன் டாப் 4 வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ரொம்ப இது யூரோப்பா லீக் ஜெயிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு FA கப் அடிச்சிருக்கான். கண்டிப்பாக வரும். ஸோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய டிசர்விங் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவன் வந்து மார்கன் ராஜர்ஸை வந்து 114 மில்லியனுக்கு வித்துட்டான். கார்னாச்சோ சைன் பண்ணியிருக்கான். யோஹான் மசாம்பியை வந்து நியூ காசில் கிட்டேருந்து தட்டி தூக்கியிருக்கா. கண்டிப்பாக சம ஸ்டீல் அது, ஹைஜாக் டீல் அது. அதுக்கப்புறம் வந்து யாவ் கோமஸ் வந்து 70 மில்லியன் 80 மில்லியன் அப்படி இப்படின்னு தூக்கி விட்டுருந்ததை போய் 35-40 மில்லியனில் முடிச்சிருக்கான். அது எப்படின்னா டீலமன்ஸ் வந்து எங்களுக்கு 40 மில்லியன் தான் தள்ளி விட்டுருக்காங்க. அதே ரேட்டுக்கு ஒரு பிளேயரை தூக்கிட்டான். அப்படியே யங்கர் பிளேயர் வேற, அதே சிமிலர் ப்ரொஃபைலு. அவ்வளோ இம்பாக்ட் கொடுப்பானான்னு தெரியல. பட் ப்ரொஃபைல் வைஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஆண்ட்ரே ஒனானா வேற இன்ஜர்டு. ஆண்ட்ரே ஒனானா இல்லை, அமாடு ஒனானா இன்ஜர்டு. பெரிய ப்ளோ. அது ACL. அதுக்கு பதிலாக தான் அவன் கோமஸ் மொசாம்பியெல்லாம் வச்சு இது பண்ணணும். எனக்கு இன்னும் 1 or 2 more சைனிங்ஸ் அவன் பண்ணினானா அவன் கம்ஃபர்டபுளாக வந்து திரும்ப வந்து சாம்பியன்ஸ் லீக்கில் கொஞ்சம் போகிறது. அவர் வந்து எப்படியாவது வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் கொஞ்சம் அமுச்சு விட்டிங்கன்னா நான் வந்து அப்பப்போ பேன் பண்ணிக்கலாம் போடுவாங்க ப்ரோ. நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன் ப்ரோ. இந்த வாட்டி ஆஸ்டன் வில்லா வில் ஃபால் ஆஃப். நான் இந்த வாட்டி வந்துட்டு டாப் 6 கண்டிப்பாக வர மாட்டானுங்க. டாப் 8 கூட வர மாட்டான். டாப் 8வது பிளேஸ் தான் முடிக்கிறாங்கன்ற நான். அவனுக்கு அது இப்போதைக்கு வந்து அவனுக்கு வந்து எதாவது பண்ணி சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு ரன் போயிட்டு அந்த ரெவன்யூ பார்த்தானா அது போதும். ஏன்னா ஐ திங்க் ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து நம்ம சொன்ன அதே XG மேட்டர் தான். அது வந்து கடைசியில் கேட்சப் ஆச்சு. இந்த வாட்டி வந்து அந்த மனிப்புலேட் பண்ணாலே அவங்க வெளில அமிச்சிட்டானுங்க. கரெக்டாக அந்த குவாலிட்டி இல்லை. ப்ளஸ் அவங்க வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்க பிளேயர்ஸு எமரி நல்லா கோச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஓகே, பட் லாஸ்ட் இயர் தே ஹேட் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் டீம். இவன் எதனா மெகின் செமையாக ஆடினான். இவன் இப்போ மார்கன் ராஜர்ஸ் ஒரு டோர்னமெண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆலி வாட்கின்ஸ்க்கு இருந்து ஒரு பிலோ பாரான டோர்னமெண்ட் லாஸ்ட் டைம் அவங்ககிட்ட. பட் ஸ்டில் தே ஷைன். இந்த வாட்டி வந்துட்டு இதெல்லாம் இந்த வீல்ஸ் எல்லாம் அங்கங்கே நான் வந்து கலந்துடும். நான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. வாட்கின்ஸ் இன்னும் ஸ்டில் செக்யூர்டா? வாட்கின்ஸ் இஸ் ஓகே ஃபார் நவ். பட் இப்போ கையில் காசு இருக்குது, அதை வச்சு அவன் ஏதாவது வாங்குவான். ஹீ வில் ரிஃப்ரெஷ் த ஸ்குவாடு. அவன் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த PSG மாதிரி கேங்கியன் லீ மாதிரிலாம் 1-2 எடுத்துன்னு வந்திருந்தானா நான் வந்து ஷோராக வந்து இது வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறாங்க. நல்லா வந்து அட்லீஸ்ட் பில்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் அவனுக்கு புஷ் பண்ணுறதுக்கு டீம் இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ தே ஆர் லேக்கிங் தட் 1 or 2 more அடிஷ்னல் பிளேயர்ஸ். அந்த சைனிங் எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் தே கெட் த ரைட் பேரிங் வித் உனாய் எமரி as a coach 10-11 போக மாட்டாங்க. டாப் 7-8 முடிக்கிறதுக்கான ட்ரை பண்ணலாம். நோ, மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இஸ் நோ. பட் உனாய் எமரி வந்து சொல்ல முடியாது. ஒரு நோட் இது ப்ரிவியூலேயும் இவர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்போம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து வந்து ஒரு கோரே டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கேன் நியூ கேசல். எக்ஸப்ட் குமாரஸ் வந்து அந்த 2 வருஷம் பார்த்த பாதி பிளேயர்ஸ் இல்லை. இப்போ ஈசாக்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சா, ஈசாக் எல்லாம் போனால் இப்போ டொனாலி அடுத்து அவங்க சைன் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அவங்களால சைன் பண்ண முடியல. அவங்க சைன் பண்ண பிளேயர்ஸும் ஆக்சுவலி ஃப்ளாப் ஆகியிருக்காங்க. விசா ஃப்ளாப்பு, எலங்கா வெரி எதுக்கு பண்ணாங்கன்னே தெரில. உல்ட்மாடே வந்து நல்லா ஆட ஆரம்பித்தான். அப்படியே ட்ராப் ஆஃப் ஆகி எடியோ ஒத்துக்கி மிட்ஃபீல்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. சொல்லலாம் டிசாஸ்டர்ஸான ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 சீசன்ஸ் அவங்களுக்கு. லாஸ்ட் சீசன் முக்கியமாக பயங்கர டிசாஸ்டர்ஸாக இருக்குது. ஆமாம் ஏதோ ஒரு கர்சு விழுந்துருச்சு அவனுங்க மேலே. லிவர்பூல் பீட் பண்ணுது. அது யாராவனா இருக்கலாம். அதனால் வந்துட்டு ப்ரோ இதெல்லாம் ஓகே. எடி ஹவ் ஸ்டில்
ஜாபில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தூக்கியிருப்பேன். ஜஸ்வந்த் தானே ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்கிறாரு, அவன் வந்து உங்களை சர்வை பண்ண வைக்கிற வேண்டிய மேனேஜர் தான். ஆனால் நீங்கள் வந்து அவனை ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, அவங்க இவன் தான் நெக்ஸ்ட்டு. ஆனால் அவங்க ஃபேன்ஸே எடியாவும் தானே இருக்காங்க. இல்லை ப்ரோ, எனக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவங்க சொதப்பினான்னா ஃபேன்ஸ் வில் டேர்ன் ஆன் எடியாவுன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவன் உல்ட்மாடை தூக்கி மிட்ஃபீல்டில் போட்டான்ல, அப்போயே அவன் பாதி ஃபேன்ஸை லூஸ் பண்ணிட்டான். பயங்கரமான ஒரு அவுட்ரேஜ் வந்துச்சு, எதுக்கு அவனை நீங்கள் தூக்கி போடுற, வேறு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீசன் அவங்க சொதப்பிட்டாங்கன்னா நியூகாஸ்டில் ஒரு தின் ஐஸில் இருக்கானுங்க. அவங்களுக்கு என்ன தான் அவங்க பெரிய ஓனர்ஷிப் இருந்தாலுமே பிட்ச்சில் வந்து ரிசல்ட் டிரான்ஸ்லேட் ஆகலைன்னா, ரெவன்யூ வரலன்னா பெரிய பிரச்சனைலாம் மாட்டுவாங்க அவனுங்க. அவங்களால சைனும் பண்ண முடியல அந்த அளவுக்கு. பட் அவங்க தே ஹவ் கான் இன் டு தட் பழைய டாட்மண்டோட ஃபார்முலா மாதிரி எல்லாம் வந்து சைன் பண்ணது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸு நல்ல ரேட்டுக்கு ஃபியூச்சரில் ஷான்ஸ்டர் இந்த மாதிரி வந்து தான் சைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன ஐவரி கோஸ்ட் விங்கர் ஒருத்தனை சைன் பண்ணியிருக்கானுங்க, மொசாம்பியோ அதோட யோஹான் மொசாம்பியோ அங்கே டக்கூரேவோ அதோட ஏதோ ஒரு இது ஐவரி கோஸ்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. பாஜி ஒருத்தரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்கர் பிளேயர்ஸ் அவங்க டார்கெட் பண்ணி சைன் பண்ணிட்டு இருக்கான், விச் இண்டிகேட்ஸ் தட் ஹீஸ் ட்ரைங் டு பில்ட் இட் அப் அகேன். அது பில்டப் ஆகி அது கரெக்டாக வந்துன்னா டாட்மண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஃபைனல் போவாங்க, திடீர்னு ஒரு போக்கல் எடுத்துட்டு உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து வரலாம் அவங்க கிட்டேருந்து. ஆனால் அதுக்கு எடி ஹவ் தான் ரைட் கோச்சான்னு எனக்கு தெரியல இன்னும். பட் அவங்க வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப யங்கு அண்ட் தே ஹாவ் த பொட்டென்ஷியல் டு க்ரோ இன் த நெக்ஸ்ட் 2 or 3 years. அதுதான் ப்ராப்ளம் ப்ரோ. தே நீட் ரிசல்ட் இன் திஸ் சீசன் அவங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 சீசன் வந்துட்டு முக்கியமாக லாஸ்ட் சீசன் வந்துட்டு என்ன நினச்சோன்னா, திஸ் இஸ் தி சீசன் நியூகாஸ்டில் சர்ப்ரைசஸ். ஏன்னா அவங்ககிட்ட மணி இந்த வாட்டி நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, சைனிங்ஸ் கொடுக்க போகிறாங்க, எடியாவுக்கு பேக் பண்ண போகிறாங்கன்னா அது பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அவங்க கிளப்புக்கு யாரும் பிளேயரே வரல. இந்த சீசன் வந்து அவங்க ரிவைவ் பண்ணணும். இந்த சீசன் அகெயின் ஃபாலோ ஆஃப் ஆகி ஒரு மிட் பொசிஷனில் முடிச்சாங்கன்னா பொட்டன்ஷியல் வச்சிருக்க பிளேயர்ஸ் வந்து வச்சு நான் என்ன பண்ணுவோன்ற ஒரு ப்ராப்ளம் அவங்க ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட். இதே மாதிரி பாயிண்டில் தான் போன சீசன் வில்லா மாட்டினாங்க. ஆனால் வில்லா என்ன பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸில் காசு போட்டான், காசு போட்டு ஒரு கப் அடிச்சான், இப்போ விற்கிறான். அதுவும் அவனோட பார்ட் ஆஃப் அது இருக்கலாம். இல்லை அவன் விற்று தான் ஆகணும், அவனோட ஃபினான்ஷியல் திங்கு இருக்குது. ஆமாம். ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான், இவங்க சொல்கிறது பார்த்தா வேலிடாக தான் இருக்குது. அக்ரீட். பட் இப்போதைக்கு வந்து அவங்ககிட்ட ஸ்குவாடே இல்லை, டிஸ்மேண்டில் ஆகிடுது. இன்னும் வந்து தெர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் அவங்க ரைட் பேக் லெஃப்ட் பேக் எல்லா பொசிஷன்லையுமே வந்து விற்று வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ யூ வில் ஹேவ் டு கிவ் ஹிம் திஸ் சீசன் ஆஸ் அ ட்ரான்சிஷன், ஒரு டெஃபினட் ட்ரான்சிஷன் தான் இந்த சீசன். இன்னும் குமாரஸ் போயிட்டானா அந்த பைசா அவனுக்கு வந்துடும். பட் யார் உங்களுக்கு வந்து அங்கே கேப்பபிள் ரீப்ளேஸ்மெண்ட் யார் வாங்க போகிறான்றதுல தான் இருக்குது. அவன் திரும்ப அயாக்ஸுக்கு போகலாம், கீ ஸ்மித்லாம் இருக்கான் அங்கே. பட் வருவானா? அந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் வருமா? வந்து இவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து கேன் தே டேக் இட் ஃப்ரம் தேர்? வோல்ட்மாடே ஹேஸ் டு டர்ன் இட் அரவுண்டு. இல்லை ப்ரோ, எனக்கு என்னமோ இவங்க பூட்ட கேஸ் மாதிரி தான் தெரியுது. பூட்ட கேஸ்ன்றது என்ன? அதுதான் கொஸ்டின். ரெலிகேஷன் பூட்ட கேஸா? இல்லை அவ்வளோ ஆனால் லாஸ்ட் சீசன் அவனுங்க அங்கே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு பட் வந்துட்டானுங்க. இந்த வாட்டி இந்த மாதிரி கீ பிளேஸை லூஸ் பண்ணிட்டு ரெலிகேஷன் வரைக்கும் போவானுங்களா? ஆனால் டாப் 10க்குள்ளே முடிப்பானுங்களான்றது எனக்கு பெரிய டவுட் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து 10ல் முடிப்பாங்கன்றது தான் நான் போட்டுறேன். எனக்கு டவுட் அதிகமாக தான் இருக்குது. வெளில இருக்க யாரோ ஒருத்தர் 600 அடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கும் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. ஐ திங்க் மேக்ஸிமம் பெரிய டீம்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ இந்த பர்ன்மத்து அந்த பிரைட்டன் நிறைய சைனிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைனிங்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு யார் எக்ஸைட்டிங்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கிளப் என்ன சைன் பண்ணுன்றதையும் அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சாம் ஏதாவது பேசியிருந்தால் சாமியாக கமெண்ட்ஸில் அடிங்க வழக்கம் போல். ஸோ எனக்கு கமெண்ட்ஸ்ல கல்லா காட்டணும்ல. இதுவே வழக்கம் போல தான். இந்த வீடியோ லைக் தி வீடியோ, ஷேர் தி வீடியோ, சப்ஸ்கிரைப் தி சேனல், மெம்பர் ஆகுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. எவ்வளோ